இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஒரு ஆப்ஷன் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ரீபோஸ்ட்னா என்ன, இந்த ரீபோஸ்ட் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரீல்ஸு போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைக் கமெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். இந்த ரீல்ஸ்லேயும் வந்து ஷோ ஆகும், அதுக்கப்புறம் போஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரீபோஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் இந்த ரீபோஸ்ட் ஆப்ஷன்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு ரீல்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எந்த போஸ்ட் இல்லை எந்த ரீல் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ரீபோஸ்ட் வந்து பண்ணலாம். அப்படி நீங்கள் ரீபோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். உங்களோட ப்ரொஃபைல் பேஜில் நீங்கள் போஸ்ட்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா போஸ்ட்லாம் ஒரு செக்ஷனில் இருக்கும்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீபோஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீபோஸ்ட் பண்ண போஸ்ட்டாக இருக்கட்டும் ரீலாக இருக்கட்டும் அது எல்லாமே அங்கே வந்துருக்கும். இப்போது உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து யார் வந்து பார்த்தாலும் அந்த ரீபோஸ்ட் பண்ண ரீலாக இருக்கட்டும் போஸ்ட்டாக இருக்கட்டும் அதை வந்து எல்லாருமே வந்து பார்க்க முடியும். அதை நீங்கள் எப்போ வேணாலுமே பார்த்தீங்கன்னா ரிமூவ்மே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரீபோஸ்ட்டு. இப்போ எப்படி வந்து ரீபோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு போஸ்ட்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த லைக் கமெண்ட் பக்கத்தில் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஆரோ மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ரீபோஸ்ட் ஆப்ஷனு. ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரீபோஸ்ட் வந்து ஆகிடும். இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். அதில் க்ளோஸ் அப்படின்றத கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ண அந்த ரீல்ஸு போஸ்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். நீங்கள் போஸ்ட் பண்ணது எல்லாமே சென்டராக பார்த்தீங்கன்னா இந்த ரீபோஸ்ட்டுக்கான அந்த ஐகான் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீபோஸ்ட் பண்ண அந்த ரீலாக இருக்கட்டும் போஸ்ட்டாக இருக்கட்டும் அது எல்லாமே அங்கே வந்துருக்கும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அக்கௌண்ட்டை யார் வந்து பார்த்தாலும் நீங்கள் ரீபோஸ்ட் பண்ண போஸ்ட் ரீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து பார்த்துக்க முடியும். அந்த ரீபோஸ்ட்ல அவங்க கிளிக் பண்ணி நீங்கள் என்னென்ன ரீபோஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத அவங்களும் வந்து பார்த்துக்க முடியும். வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அதை வந்து ரீபோஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ரீல் ஆர் போஸ்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிக்கில் வந்து இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் இப்படி பேக் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரீபோஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் வந்து ஆகிடும். இப்போ வந்து ரீபோஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு செட்டிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. நீங்கள் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீபோஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி ரிமூவ் கூட வந்து பண்ணிக்கலாம். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைல் பேஜ் போனீங்க அப்படின்னா சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து யூர் ஆக்டிவிட்டி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே அதில் வந்து ரீபோஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இது வரைக்கும் ரீபோஸ்ட் பண்ண ரீலாக இருக்கட்டும் போஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ எதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மேலே செலக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணி ரிமூவ்மே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ரீபோஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களோட ப்ரொஃபைல் பேஜ்லேயே வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ரீபோஸ்ட் பண்ணது எல்லாமே பார்த்துக்கலாம். ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் அங்கேயுமே ரீபோஸ்ட் பண்ணது எல்லாமே பார்த்துக்கலாம். ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலுமே அங்கேயுமே டைரெக்டாக வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரீபோஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஷோ ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இந்த ரீபோஸ்ட் ஆப்ஷன் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சிருவீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.